இன்னைக்கு உங்களோட இந்த இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கும் கலைஞருக்குமான ஒரு தொடர்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க நெறைய இடத்துல பேசியிருக்கீங்க. கலைஞர் உங்களுக்கு முத்தம் குடுத்ததா இருக்கட்டும், உங்கள நினைவு வச்சு பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டீங்க. கலைஞரும், லியோனியும் அப்படின்னா, அந்த அந்த ஒரு ஸ்டோரினா என்ன சொல்லுவீங்க நீங்க? கலைஞர் வந்து என்னுடைய அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய திறமைசாலி. அவருடைய திறமைகளுக்கு பக்கத்தில் நம்ம பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு திறமை மிகுந்த ஒரு முத்தமிழ் அறிஞர். என்னுடைய பட்டிமன்றத்துக்கு ஒரு ரசிகராக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய, அது கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் ஸ்கூலில் இப்போ பாடம் நடத்திட்டு இருக்கப்ப திண்டுக்கல் கலெக்டரேட்லேருந்து ஒரு கார் வந்துச்சு. ஒரு 3 போலீஸ்காரங்களாம் ஆர்டிஓ ஒரு 4-5 பேர் வந்தாங்க, என் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், எதுவும் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு எதுவும் என்கொயரிக்கு வந்திருக்காங்களா, இல்லை அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க, அப்படி வர்றாங்களா. அது மாதிரி வேகமாக வந்தாங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு, லியோனி அந்த வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காருங்க வந்தேன். வந்தோன்னே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பயங்கர சல்யூட் அடித்தாங்க. சொல்லுங்கள் சார், என்ன உங்கள் பட்டிமன்ற கேசட்லாம் எல்லா தலைப்பு கேசட்டும் முதலமைச்சர் வேணும்னு கேட்டிருக்காரு,